அந்த பொண்ணு பச்சை புள்ள மாதிரிமா. பாசத்தோட என்ன பார்க்க வந்திருக்கா. அது ஒரு குத்தமா? தேவி உங்களை பார்க்க வந்தது குத்தம் இல்லப்பா. இந்த சூழ்நிலையில கூட தேவி உங்களுக்கும் சரஸ்வதி அம்மாவுக்கும் பிறந்த பொண்ணு தானு தைரியமா அடையாளம் காட்டாம விட்டீங்களே, அதுதான் குத்தம். என்ன பாக்குறீங்க? ஆரம்பத்துல இருந்து நீங்களும் தேவியும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் வாசல்ல நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க ஒரு கோழப்பா. உண்மையிலேயே நீங்க இவ்வளவு பெரிய கோழை அரிப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த பொண்ணு நெஞ்சில திராவகத்தை ஊத்துன மாதிரி அம்மா ஒவ்வொரு வார்த்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தைரியமான ஆம்பளை இருந்திருந்தா தேவி தப்பா பிறந்த பொண்ணு கிடையாது, எனக்கும் சரஸ்வதிக்கு பிறந்த பொண்ணு தான் மாதிரி சொல்லிருக்கணும். இந்த பொண்ணு பிரச்சனையால தானப்பா அண்ணாமலையப்பா உயிரை விட்டாரு. குடும்பம் ரெண்டா உடைஞ்சது. தைரியமா அந்த நேரத்திலேயே தேவி ஏன் போனதான்னு சொல்லி இருந்தா ஏன் அண்ணாமலையப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருந்திருப்பாரு. இந்த குடும்பம் சின்ன பின்னமா சதச்சி போயிருக்காது. சரி சரி, அப்பதான் சொல்லல. குடும்பமே பிரிஞ்சு கிருஷ்ண குடும்பத்தோட நடு தெருவில் நின்னான். சோத்துக்க கஷ்டப்பட்டான், மூட்டை தூக்குனான். இப்போ கூலிக்கார மாதிரி வாடகை தூக்கிக்கிட்டு இருக்கான். இந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கணும்னு தோணவே இல்லைல்ல. உங்களெல்லாம் என்ன சொல்றது? அண்ணாமலை போவை எழுந்து சொத்து சுகத்தை எல்லாம் எழுந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவியை பத்தின உண்மையை சொல்லாம பார்வதி அம்மாவும் கிருஷ்ணனும் அவளை பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க. கௌரியை விட தேவி கிட்ட தான் கிருஷ்ண உயிரையே வச்சிருக்கான். நீங்க அவன் கால் தூசுக்கு சமம் வருவீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க, உண்மையை ஒத்துக்கவே மாட்டீங்க. அதான் உங்களுக்கு பதிலா அண்ணாமலையப்பா பழியெல்லாம் நெஞ்சில சமந்துகிட்டு உயிரே விட்டாரு. இனிமே நீங்க உண்மை ஒத்துக்கணும் என்ன, ஒத்துக்காம போனா என்ன? செத்து போன அவருக்கு என்ன தெரியவா போகுது? கடைசி வரைக்கும் விசாலாம மனசுல அண்ணாமலைப்பா ஒரு அயோக்கியங்கிற பேரை மட்டும் தானே இருக்கும். இருந்து போட்டோம், நீங்க உத்தம அப்படியே இருந்து போங்க. நீங்களா மிகப்பெரிய கோடை, சுயநலவாதி, பச்சாதி. நீங்களா மனுஷனே இல்ல. உங்க பக்கத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நீங்களா மிகப்பெரிய கோடை. நீங்க ஒரு கோழப்பா. அத்தை, என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? இந்த தேவி பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம அப்பாவை பாக்குறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அங்க என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு காயத்ரி. ஒன்னும் நடக்காது அத்தை. ஹாஸ்பிட்டல்ல அழகேசன் மாமா இருக்கிற நிலைமையில யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அம்மா, தேவி என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு வர? உன்னதாண்டி கேக்குறோம், பதில் சொல்லு. அங்க என்ன நடந்தது? அப்பாவை பார்த்ததும் என் மனசு தாங்காம அழுதுட்டேம்மா. அப்பா கிட்ட அன்பா பேசிட்டு இருந்தேன். அப்போ விஷாலாட்சி அம்மாவும் ரஞ்சினி அக்கா வந்துட்டாங்க. தேரை இழுத்து தெருவுல விட்டுட்டியா? உங்க அப்பாவை பத்தின ரகசியம் சொல்லிட்டியா என்ன? இல்லம்மா, நான் எதுவுமே சொல்லல.
சும்மா பேசிட்டு இருந்த. நீ எதுக்கடி இங்க வந்தன்னு கேட்டுட்டு என்ன அசிங்கமா திட்டாங்கம்மா. நீ தப்பா பிறந்தவ, நீ இங்க வர்றதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி போடின்னு வெளியே துரத்திட்டாங்கம்மா. விசாலம்மா அவ்வளவு பேசியும் ரஞ்சினி அக்கா எதுவுமே பேசாம அப்படியே பொம்மை மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. நான் தான் உன்னை போகாத தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனே. என்ன மீறி தானே ஓடுன. விசாலத்துக்கு பாசனால என்னன்னு தெரியாது. அவகிட்ட இருந்த பண்பாடும் கெட்டு போச்சு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பெரியவங்க பேச்ச கேட்கலனா இப்படிதான் நடக்கும். போய் முகத்தை கழுவிட்டு வேலையை பாரு. இல்லம்மா, சொந்த அப்பா கிட்ட பேச முடியாம, அவர் அடிபட்டு இருக்க நேரத்துல அவரை பார்க்க முடியாம நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? நான் தப்பா பிறந்தவன், யாருக்குமே பாரம் இல்லாம நான் சத்தி போயிடுறேம்மா. ஏய் தேவி, நீ படிச்ச பொண்ணு, இப்படி முட்டாள்தனமா பேசலாமா? உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன்னை விட்டுற கூடாது, நீ அனாதை இல்லைன்னு சொல்லிதானே என் புருஷனும் அத்தையும் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப போய் சாகுறேன்னு உளறிட்டு இருக்க. அப்பா, அண்ணி, தேவி என்னோட பொண்ணு தானே? சொல்லுங்க அண்ணி, தேவி என்னோட பொண்ணு தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எதுக்கா இந்த நிலைமையில ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தீங்க? என்னோட தன்மானத்தை கிளறி விட்டுட்டாங்க அண்ணி. நான் சுயநலவாதியம் சுட்டி காட்டிட்டாங்க. தேவி எனக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த பொண்ணு விசாலத்துக்கிட்ட நான் சொல்ல போறேன். எங்க அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீற போறேன். இல்ல, எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்கும் தெரியட்டும், தேவி என் பொண்ணு தான். மாமா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. வா. ஐயோ, இதுக்குதான் இவள போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப விசாலம் என்ன முடிவெடுப்பாளோ தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் காயத்ரி பேசுறேங்க. நம்ம தேவி சும்மா இல்லாம அப்பாவை பாக்குறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அங்க அவளை விசாலாத்த கண்டபடி பேசிருக்காங்க. தேவி வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியல. அழகேசன் மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து தேவி யாரு என்னன்னு ஊரறிய சொல்ல போறேன்னு அவளை இழுத்துட்டு போயிட்டாருங்க. இது எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது இவ்வளவு மூடி மறைச்சோமோ அது தெரிய போதா? ஐயோ, அது தெரிஞ்சீங்கன்னா என்ன பண்ணலாம் ஆகுமே. அதாங்க எனக்கு பயமா இருக்கு. சரி, நான் போய் பாக்குறேன். நீ வை. என்னடி, என்னாச்சு? அப்பா இங்க வந்துடுறா. என்னடி, ஹாஸ்பிட்டல்ல இருந்த மனுஷன் எங்க வர போறாரு? நீ தானே கூட இருந்த. அம்மா, அப்பா அங்கதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்து அங்க காணோம். அதான் இங்க வந்தானே பார்க்க வந்தேன். காணுமா? என்னக்கா சொல்ற? அப்பா காணாதுன்னு சொல்ற? ஹாஸ்பிடல்ல என்னதான் நடந்துச்சு? டேய் அப்பா பார்க்க அங்க வந்தாடா. அம்மா அவளை கண்டபடி பேசிட்டாங்க. அதை பார்த்து
என்ன எல்லாரும் பாக்குறீங்க? இவள நல்லா பாத்துக்குங்க. இவ பேர் தேவி. இவ என் பொண்ணு. இவ எனக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த பொண்ணு. இவ உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம். இவ எனக்கு சரஸ்வதிக்கு பிறந்த பொண்ணுங்கிற விஷயத்த விசாலத்துக்கோ மத்தவங்களுக்கோ கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு எங்க அண்ணன் என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டார். இந்த உண்மை பார்வதி அன்னைக்கும் கிருஷ்ணா குடும்பத்துக்கும் நல்லா தெரியும். எங்க அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னா இத்தனை காலமா இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன். சரஸ்வதியா? அவங்க யாரு? நீங்க பண்ண தப்புக்காக அண்ணாமலை அப்பா எதுக்கு பழிய சுமந்தாரு? சொல்றேன்டா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்றேன். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலே நான் சரஸ்வதியை சந்திச்சேன். இப்ப சொல்றேன் கேட்டுங்க. தேவி முகுந்தனுக்கு ரஞ்சனுக்கு தங்கச்சி. இத்தனை வருஷமா என் மனசுல பதுக்கி வச்சிருந்த ரகசியத்தை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டேன். இல்ல, நீங்க பண்ணது பெரிய துரோகம். டேய், உன்கிட்ட நியாயம் தர்மம் கேட்டு பஞ்சாயத்து பேச இவளை நான் கூட்டிட்டு வரலடா. இவ உன் தங்கச்சி. இவளை நீ ஏத்துக்கத்தான் வேணும். ரஞ்சனி, நீ சொன்ன மாதிரியே உண்மையை தைரியமா போட்டு உடைச்சிட்டேன். இப்பவா அதை நான் கோழை இல்ல ஆம்பளைதான் தைரியசாலி தாங்கிற ஒத்துக்கிறியா? என் பொண்ணு தேவி இந்த குடும்பத்துக்கு வாரிசு. இனிமே அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. ரஞ்சனுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை தேவிக்கு இந்த வீட்டுல உண்டு. போவி மனுஷா, அப்போ இத்தனை வருஷமா என் கூட போலியாதான் தாம்பத்திய வாழ்க்கை நடத்திருக்கேன். நீ இல்ல, நான் உனக்கு உண்மையாதான் இருந்தேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இதான் உண்மையா இருந்த லட்சணமா? எவ்வளவு ஒருத்தி கூட பழகிட்டு என்ன எதுக்கியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ரஞ்சனி முகுந்தன்னு நமக்கு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் பழைய காதலிய தேடி போய் அவளுக்கு ஒரு குழந்தைய பெற்றிருக்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆமா, அயோக்கியத்தனம் தான். என் சூழ்நிலை அப்படி. என்ன சூழ்நிலை? அம்மா, அப்பாவை திட்டாதீங்கம்மா. அப்ப எங்க அம்மா பேசாத. நீ எவளுக்கும் பிறந்தவனி யாரடி அம்மான்னு கூப்பிடுற? குடும்பத்துக்கு எடுக்க வந்த கோளாறுடி நீ. உன்னை எப்பவே கொலை போட்டுறேன். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் பொண்ணை பார்த்து கைய வாங்கின என் கை வாங்க ஜாக்கிரதை. அவ இந்த குடும்பத்து வாரிசு. அவ இங்கதான் இருப்பா. அவளை நீ ஏத்துக்கதான் வேணும். முடியாது. அவ இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகி முகத்தை நான் இனிமேல் பார்க்கவே மாட்டேன். நான் உன் முகத்துல முழிக்கவும் மாட்டேன். நீயும் நான் செத்தா என் முகத்துல முழிக்க கூடாது. அம்மா, அம்மா, அம்மா எங்க போறீங்க? அம்மா இல்ல, அத்தை, அத்தை, அம்மா, அத்தை, அத்தை. Did